ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு சூப்பர் டேஸ்டியான டிஃபரண்டான சிக்கன் இடித்த சம்பல் என்னோட ஸ்டைலில் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபர்ஸ்ட்டுக்கு தேவையான போன்லெஸ் சிக்கன் 200 கிராமை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூளையும் 1/4 டீஸ்பூன் மிளகு தூளையும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொண்டு 20 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுக்க வேணும். மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்த சிக்கனை ஃப்ரை பேன் ஒன்றில் தேவையான அளவு கோகோனட் ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். குக்கரை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொண்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும் வரைக்கும் ஃப்ரை பண்ண வேணும். சிக்கன் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆகிட்டுது. இனி குக்கரை ஆஃப் பண்ணிட்டு எண்ணெயை வடித்து எடுத்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக பேன் ஒன்றில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோனட் ஆயில் சேர்த்து ஹீட் ஆனதும் 10 சின்ன வெங்காயங்களை சேர்த்துக்கொள்கிறேன். சின்ன வெங்காயம் லேசாக வதங்கின பிறகு இதோட 7 காஞ்ச கொச்சிக்காயையும் சேர்த்து கொள்ளலாம். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச கொச்சிக்காயை சேர்த்து கொள்ளுங்க. கொச்சிக்காய் கலர் மாறாமல் ஃப்ரை ஆகி லேசான வாசனை வரும்போது எடுத்துக்கொள்ள வேணும். அடுத்ததாக ஃப்ரை பண்ணி எடுத்த காஞ்ச கொச்சிக்காயோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்து இடிச்செடுத்து கொள்ளலாம். கொச்சிக்காய் நல்லா இடிபட்டதும் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கன் பீசஸை சேர்த்து நல்லா இடிச்செடுத்து கொள்ள வேணும். இனி இதோட ஃப்ரை பண்ணி எடுத்த சின்ன வெங்காயத்தை சேர்த்து ஒரு பாதி தேசிக்காயையும் பிழிஞ்சு விட்டு கொண்டு எல்லாம் சேர்றதுக்காக இடிச்சு கொள்கிறேன். விருப்பமண்டா மிக்ஸி ஜாரை யூஸ் பண்ணியும் இந்த சம்பலை அரைச்செடுத்து கொள்ளலாம். பட் உரல்ல இடிச்செடுக்கிற டேஸ்ட்டும் இந்த கன்சிஸ்டன்சியும் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது வராது. எல்லாம் சேர்ந்து இடிபட்டு சம்பல் ரெடி ஆயிட்டுது. இனி டிஷ் ஒன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக இதோட சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்த ஒரு சின்ன தக்காளியை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளலாம். தக்காளி சேர்க்கிறது ஆப்ஷனல் தான், சேர்த்தா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாவ், சூப்பர் டேஸ்டியான டிஃபரண்டான சிக்கன் இடித்த சம்பல் ரெடி ஆயிட்டுது. இதை ரொட்டியோட அல்லது பிரெட்டோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.